அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இடையில கொடுக்கக்கூடிய சஜெக்ஷன் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 11 பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் 11.54 எக்ஸசைஸ் நம்பர் 2 ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் க்ளோசிங் பிரான்ச் டேட்டாஸ் பேலன்ஸ். கீழே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம பிரான்ச் டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டேட்டாஸ் 1 ஜனவரி 1998 6300, அதாவது ஓப்பனிங் பிரான்ச் டேட்டாஸ் அப்படின்னு அர்த்தம். தென் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஒரு 39,000 இருக்குது. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் வந்து ஒரு 41,200 வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து க்ளோசிங் பிரான்ச் டேட்டாஸோட பேலன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஸோ நம்ம லெட்ஜரை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டேட்டாஸ் லெட்ஜர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த லெட்ஜர் ஃபார்மேட்டில் எது எதெல்லாம் டெபிட் சைடில் வரும், எது எதெல்லாம் கிரெடிட் சைடில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அப்போ ஃபார்மேட் வந்து அப்ளை பண்ண முடியல, அதை மெமரி பண்ணி அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக இதே ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சம்ஸை பார்க்குறீங்க, வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் டேட்டாஸோட லெட்ஜரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஜர் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் ருபீஸ், கிரெடிட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்போம். இங்கே டெபிட் சைடு அப்படின்றது ஃபுல்லாக மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. as per the ஃபார்மேட் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஆர் டாட்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர் டாட்னு மென்ஷன் பண்ணிப்போம். அதேமாதிரி ஒரு லெட்ஜரை நம்ம கிரியேட் பண்ணும்போது காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃபிக்ஸில் வந்து டூ அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும் டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் வந்து பை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஃபார்மேட்டு, அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட்டு, நம்ம அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். as per the ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரான்ச் டேட்டாஸோடைய ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ டூ ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி தெரியும்? பிரான்ச் டேட்டாஸ் வந்து 1 ஜனவரியில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வருஷத்தோட முதல் தேதியில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது முதல் மாதத்தில் அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக கன்சிடர் பண்ணி அதை டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ as per the ஃபார்மேட் வந்து டூ கிரெடிட் சேல்ஸ் வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும் 39,000. தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து கிரெடிட் சைடில் பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டார்ஸ் கொஸ்டினில் 41,200 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம பை கேஷ் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணிப்போம். வேணும்னா ப்ராக்கெட்டில் கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம டிஃபரன்ஸ், ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது மூணு டேட்டா தான். அந்த 3 டேட்டாஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வந்து பார்ப்போம். டெபிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 45,300 இருக்குது. அதே கிரெடிட் சைடில் வெறும் 41,200 தான் இருக்குது. அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 45,300ல் 41,200 போயிடுச்சுன்னா மிச்சம் 4,100 வந்து கிரெடிட் சைடில் இருக்கக்கூடிய ஷார்ட்டேஜ். அப்போ இது கண்டிப்பாக இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பிரான்ச் டேட்டாஸாக இருக்கும். ஸோ அப்போ க்ளோசிங் பேலன்ஸ்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும், வருஷத்தோட கடைசி நாள். அப்போ 1 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 31 டிசம்பர் 1998 வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பிரான்ச் டேட்டாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேம் அமௌண்ட் 45,300 மென்ஷன் பண்ணிப்போம். தென் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் ஆன் தி பெல் ஐக்கான். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூஸாக இதே மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை இதே பேட்டர்னில் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களால் வந்து ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். தட்ஸ் ஆல்.